பார்க்கணும்னா கணவனுக்கு மனைவி அடங்கியிருக்கணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்கியிருக்கணும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு அடங்கியிருக்கணும், அதிகாரிகளுக்கு கீழே பணி செய்வர்கள் அடங்கியிருக்கணும், மாமியாருக்கு மருமகள் அடங்கியிருக்கணும், சரி மருமகளுக்கு மாமியாருக்கு சரி மாமியாருக்கு மருமகள் அடங்கியிருக்கணும். இப்படி நிறைய ஆர்டர் வந்து சில காரியங்களை அப்படி அப்படியே கொடுத்துருப்பாரு. அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம். அப்படிதான் நடக்குது. மாமியாருக்கு மருமகளா, மருமகளுக்கு மாமியாரா, நான் மாமி நீ மருமக நீ அடங்கி, நான் சொல்றது நான் தான் வந்தேன் நீ தான் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்படி நம்ம குடும்பத்துல வெளிவட்டத்துல இங்க கொஞ்சமா நம்ம அடக்கமா இருக்கும்போது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அடக்கமா இருக்கும்போது அந்த வீடு கௌரவமா இருக்கும். மாமியாருக்கு மருமகள் அடக்கமா இருக்கும்போது மாமியாருடைய ஆசீர்வாதம் மருமகளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா.